சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ, தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுருங்க. விசில் நல்லா அடங்கின பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க, 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் தானாக அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. வாவ், பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு கிரேவி. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்களா? சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. இது நம்ம வீட்டு முள்ளங்கி